அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் வெளியான முக்கியமான 7 அறிவிப்புகள் பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே ஹைப் என்ற எல்லோ கலர் ஸ்டார் காமித்தால் ஹைப் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஓலா, ஊப்பர் உள்ளிட்ட செயலிகளின் மூலமாக கார் வாடகைக்கு புக்கிங் செய்யும் வாடிக்கையாளரிடம் டிப்ஸ் கேட்கக்கூடாது என்று ஒன்றிய அரசு உத்தரவளித்துள்ளது. வாடகை காரில் பயணம் தொடங்குவதற்கு முன்பு டிப்ஸ் கேட்பதாக புகார்கள் வந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய உத்தரவின்படி பயணம் தொடங்குவதற்கு முன்பு செயலியில் டிப்ஸ் அல்லது கூடுதல் கட்டணத்தை காட்சிப்படுத்த கூடாது என்றும், காலதாமதம் செய்யாமல் உடனடியாக செயலிகளில் மாற்றம் செய்ய நிறுவனங்களுக்கும் ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தற்போது தமிழகத்திற்கு மழை வரத்து தொடங்கியுள்ள நிலையில் மிதமான முதல் கனமான மழைக்கு எச்சரிக்கை என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அடுத்த 2 முதல் 3 நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பலத்த சூறாவளி காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு மிதமான மழை தொடர்ச்சியாக நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி நாளை மறுதினம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, மதுரை, திண்டுக்கல் உட்பட இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்ய இத்தகைய மாவட்டங்களுக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் 17 மற்றும் 18ஆம் தேதி ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேனி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்களில் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியான நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிக்கையின்படி நாளைய நாட்கள் வானம் ஓரளவு சென்னையில் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் சென்னையில் வானிலை வெப்பநிலை இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சுதந்திர தினத்தை ஒட்டி 15 காவல் அதிகாரிகளுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதாளர்களுக்கு 1 சவரன் தங்க பதக்கம், 25,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கங்களை வழங்குவார். கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களான விஜய் ஆனந்த், ராமச்சந்திரன் மற்றும் உதவிப்படை தளபதியான குமார் ஆகியோருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. நான்காவது அறிவிப்பு: ஆகஸ்ட் 15ஆம் தேதியாகிய இன்று முதல் கிராம சபை கூட்டம் என்பது தாவேகா அரசு பொறுப்பேற்ற பின் நடைபெற உள்ளது. இது ஊராட்சிகளில் நடக்க உள்ளது. இத்தகைய கிராம சபை கூட்டமானது முறையாக நடத்த வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏறக்குறைய 7 மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அனைத்து ஊரகங்களிலும் இன்று கிராம சபை கூட்டம் நடக்க உள்ளது. கிராம அளவிலான திட்டங்கள், செயல்பாடுகள், பிரச்சனைகள் பற்றி கிராம உறுப்பினர்கள் மற்றும் கிராமத்தில் இருக்கும் மக்களுடன் இதில் விரிவாக விவாதிக்கப்படும். மக்களும் மக்களின் பிரதிநிதிகளும் தங்களுடைய கிராமங்கள் மேம்பட கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் 67,452 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,698 வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலம் தாவேகா அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொழில் முதலீடுகளும் ஈர்க்கப்பட்டுள்ளன. ஆறாவது அறிவிப்பு:
வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் மானிய விலையில் தொடர்ந்து கிடைக்க நாளை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் KYC செய்வது கட்டாயம் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. எரிவாயு இணைப்புதாரர் நேரில் சென்று நுகர்வோர் புத்தகம் மற்றும் அடையாள ஆவணங்களுடன் இதனை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் KYC செய்யும் வரை மானிய விலையில் சிலிண்டர் கிடைக்காது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிப்பு விடுத்துள்ளன. கடைசி அறிவிப்பு. சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் கீழம்பாக்கத்திலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை 570 பேருந்துகளும், சென்னை கோயம்பேட்டிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை 110 பேருந்துகளும், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. மாதவரத்திலிருந்து 15ஆம் தேதி 80 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை, பெங்களூர் திரும்பி வருவதற்கு வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 465 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.